நாம் சாப்பிட்ற இப்போ இட்லி, பூரி, பொங்கல், தோசைலாம் இருக்குல்ல, அதெல்லாம் போதை உணவு. இதெல்லாம் வந்து போதை தருகிற, இதெல்லாம் ஊக்க மருந்து. உணவை சமைத்து விட்டால் அது மருந்தாக மாறிவிடுகிறது. பச்சையாக சாப்பிடும்போது தான் அது உணவு. அதை சமைச்சிட்டோம் அப்படின்னா அது மருந்தாக மாறிவிடுகிறது. அந்த வகையில் வந்து தானிய உணவுகள் என்பது மனித உணவுகள் கிடையாது. அந்த மனித உணவுகளை நம்ம சமைச்சு இட்லி, பூரி, பொங்கல், தோசைன்னு சாப்பிட்றோம். அது சாப்பிட்டா கண்டிப்பாக உடம்புல நோய் தான் வரும். அப்போ மக்கள் வந்து நீங்கள் வந்து சோறு சாப்பிட்லன்னு வச்சுக்கோங்களேன், உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறீங்க, நீங்கள் தானிய உணவு சாப்பிட மாட்டீங்க, மாமிச உணவு சாப்பிட, மீன் உணவு சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா உடனே மக்கள் என்ன பண்ணுவாங்க? நல்லா சாப்பிடுங்க, ஏன் சாப்பிடாமல் இருக்கீங்க, சோறு சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, கறிலாம் நல்லா சாப்பிடுங்க, அப்போ தான் உடம்பு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து சரக்கு 4 நண்பர்கள் சேர்ந்து சரக்கு அடித்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? யாராவது ஒரு நண்பர் தனியே நான் மது அருந்த மாட்டேன்னு சொன்னால் கூட, இல்லை நீ குடி, தப்பு இல்லை, ஒரே ஒரு நாள் தானே, குடி, தப்பு இல்லை, நல்லது தான், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு வற்புறுத்து. அதே மாதிரி தான் நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இல்லை உங்கள் நண்பர்கள் யாராவது என்ன பண்ணுவாங்க? சும்மா சாப்பிடுங்க, சோறு தான், சோறு சாப்பிடுங்க, அப்போ தான் நல்லது உடம்புக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும், சோறு சாப்பிடுங்க, கறி அள்ளி சாப்பிடுங்க, நல்ல பிரியாணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அது வந்து எதோட ஒப்பிடணும்னா, இந்த மதுபானம் மருந்துகிற நண்பர்கள் இருக்காங்களே, பீரு, குவாட்ரி, பிராண்டிலாம் அடிக்கும்போது மதுபானம் அருந்தாத நண்பர் அதில் ஒருத்தர் இருப்பார், 1-2 பேர் இருப்பார், அவங்கள போய் வற்புறுத்திட்டு இருப்பாங்க, குடிங்கன்ட்டு. அதே மாதிரி தான் நீங்கள் இட்லி, பூரி, பொங்கல், தோசையெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அதை சாப்பிட வைக்கிறதுக்காக வற்புறுத்துறதுக்குன்னு உங்களை சுற்றி இருப்பாங்க ஆட்கள். அப்போ நீங்கள் அப்படி உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை வந்து இட்லி, பூரி, பொங்கல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க, பிரியாணி சாப்பிடுங்க, கறி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, ஐயோ நம்ம மேலே இவ்வளோ அன்பான்னு நினச்சிக்காதீங்க, நம்மளை அழிப்பதற்கு அவருக்கு அவ்வளோ ஆர்வம், அவங்களுக்கு அவ்வளோ ஆர்வம்னு நினச்சிக்கோங்க. நம்மளுக்கு வந்து நோய் வரணும் அப்படிங்கிறக்காக தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. நோய் வந்து நம்மளை வந்து சீக்கிரம் சாகடிக்கணுங்கிறக்காக தான் எதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிங்களோ அந்த உணவுகளை சாப்பிட சொல்லி உங்களை வற்புறுத்துறாங்க அப்படின்னு நீங்கள் அந்த நேரத்தில் உங்கள் மனசுக்கு சொல்லணும். அது ரொம்ப முக்கியம். உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதற்கான விதிமுறைகளில் இது ஒரு மிக முக்கியமான விதிமுறை. நீங்கள் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, இட்லி, பூரி, பொங்கல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அப்புறம் மாமிசம், மீன், முட்டையெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா, அதை சாப்பிட சொல்லி பல்வேறு தருணங்களில், பல்வேறு சந்தர்ப்பங்களில் உங்கள் உறவினர்களோ நண்பர்களோ யாரோ உங்களை வெவ்வேறு காலகட்டங்களில் உங்களை வற்புறுத்துவாங்க. சாப்பிடுங்க, தப்பு இல்லை, இன்றைக்கி ஒரு நாள் தானே, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னாங்கன்னா நீங்கள் உடனே ஐயோ நம்ம மேலே எவ்வளோ அன்பான்னு நினச்சி போய் சாப்பிட்றாதீங்க. அவங்க எதுக்காக சாப்பிட சொல்கிறாங்கன்னா அது அவங்களுக்கே தெரியாது. என்னென்னா உங்களுக்கு நோய் வர வைக்கணும், உங்களை சீக்கிரம் சாகடிக்கணும், சீக்கிரம் காலி பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் அதை சாப்பிடுங்க. இட்லி சாப்பிடுங்க, கோழிக்கறி சாப்பிடுங்க, மீன் குழம்பு சாப்பிடுங்க, பிரியாணி சாப்பிடுங்க, அப்படின்னு பரோட்டா சாப்பிடுங்க, பூரி சாப்பிடுங்க, அப்படி லட்டு சாப்பிடுங்க, அல்வா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா உங்களை காலி பண்ணணும், உங்களை சாகடிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். அந்த நோக்கம் அவங்களுக்கு இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. புரியுதுங்களா? மனுஷங்களுக்கே தெரியாது. நாம் செய்கிறது வந்து சரிங்கிறது மனுஷங்களுக்கே தெரியும், தப்புங்கிறது மனுஷங்களுக்கே தெரியாது. அப்படி தான் ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுதான் வந்து உங்களுக்கும் மற்றவங்களுக்குள்ள வித்தியாசம். உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் அவங்க அன்போடு கொடுக்குறாங்கன்னா அவங்க நினைக்கலாம், நீங்கள் நினைக்கக்கூடாது. ஓகேவா? அவங்க வந்து நினைக்கலாம், அவங்களுக்கு அறியாமல், அவங்களுக்கு வந்து அறிவு இல்லை, அவங்க வந்து முட்டாள்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவங்க பாவம் ஒன்றும் தெரியாத அறியாமை மிகுந்த அப்பாவிகளாகவும் ஏமாளிகளாகவும் இருக்கிறார்கள். ஏமாந்துக்கிட்டு ஆனால் உங்களுக்கு அறிவு இருக்குது. அதனால் அவங்க தப்பு பண்ணலாம், நீங்கள் தப்பு பண்ணிடாதீங்க. அவங்க அன்புன்னு நினச்சிட்டு ஒன்றை செய்கிறாங்க, இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட சொல்கிறாங்க. நீங்களும் அதே மாதிரி நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அதை அன்புன்னு புரிஞ்சுக்காதீங்க. அது வந்து அன்பு கிடையாது. அவங்களே அறியாமல் உங்களை காலி பண்ணுறதுக்காக அவங்க பிளான் பண்ணுறாங்க. அப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ யாராவது விருந்தினர்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வராங்க, உங்களுக்கு லட்டு, பூந்தி, அது இதுன்னு இந்த மாதிரி உணவுகள், பேக்கரி உணவுகளை வாங்கிட்டு வர. பேக்கரி உணவுங்கிறது என்னது? அது ஒரு விஷம், மெல்ல கொல்லுகிற விஷம். தானியங்கள் தான் அதில் பெரும்பாலும் உணவுகளாக சேர்க்கும். மைதாங்கிறது தானியத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? அப்போ அவர் ஏன் அந்த உணவை வாங்கிட்டு வர்றார், லட்டு ஏன் வாங்கிட்டு வர்றாரு? ஆசையிலையோ பாசத்துலேயோ அவருக்கே தெரியாமல், அந்த உறவினருக்கே தெரியாமல் அவருக்குள்ளே ஒரு சாத்தான் வேலை பார்க்குது. என்னென்னா உங்கள் வீட்டுக்கு வர்றார் அப்படின்னா உங்களை காலி பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் அவர் லட்டுலாம் வாங்கிட்டு வர்றார். லட்டு, பூந்தி அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கட்டு இதெல்லாம் சாப்பிட்டா கண்டிப்பாக நோய் வரும்.
நோய் வந்தால் சீக்கிரம் சாவாங்க. அப்படி தானே உண்மை? அப்போ அதெல்லாம் வாங்கிட்டு வர்றோடைய நோக்கமும் அதுவாக தானே இருக்கணும். அப்படி ஒரு நோக்கம் அவருக்கு இருக்கிறது அவருக்கே தெரியாது. அதுதான் புரிஞ்சுக்கணும். ஆனால் உங்களுக்கு தெரியும். அதனால் மனுஷங்க உண்மையிலே அவங்க நினச்சி செய்கிறாங்கல்ல, ஒரு நோக்கத்தோடு செய்கிறாங்க. உண்மையிலே அந்த நோக்கம் என்பது தப்பாக இருக்கா சரியாக இருக்காங்கிறது அந்த அந்த நோக்கத்தோடு செயல்படுகிறவருடைய அறிவுத்திறனை பொறுத்தது. அதனால் மக்கள் வந்து நல்லது செய்யணும்னு நினச்சிக்கிட்டு தப்பு செய்வாங்க. நிறைய அப்படி தான் நடக்குது. நல்லது செய்கிறேன்னு நினச்சிட்டு தவறான விஷயங்களை செஞ்சிட்ருப்பாங்க. அதனால் அதை கண்டுபிடிக்கணும். அவங்க என்ன நினைக்கிறாங்கிற முக்கியம் இல்லை, அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குது. அவங்களுக்கே தெரியாத ஒரு நோக்கம் அவங்கக்கிட்ட இருக்கும். அதுதான் அந்த நோக்கத்தை கண்டுபிடிச்சி அவர்கள் செயலிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதனால் மக்கள் நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு செய்கிற எல்லாமே நல்லது கிடையாது. இப்போ வந்து சாமி கும்பிடாதீங்க, அது மூட நம்பிக்கை அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க? ஆனால் மக்களுக்கு நல்லதுன்னு நினச்சிட்டு தான் அந்த சாமியெல்லாம் கும்பிட்டுட்ருக்காங்க. சாமி கும்பிட்றது, அதுக்காக நிறைய செலவு பண்ணுறது, அதை நம்புகிறாங்க. அது ஒரு மூட நம்பிக்கை, அதனால் ஒன்றும் நன்மை நடக்காதுன்னு அவங்களுக்கு தெரியல. அது மாதிரி சாதி பற்றில் தீவிரமாக இருக்காங்க. அது ஒரு கேடான ஒரு விஷயந்தான். ஆனால் அது கெடுதல்னு அவங்களுக்கு தெரியல. அது நல்லதுன்னு நினைக்கிறாங்க, அதை பாதுகாக்க நினைக்கிறாங்க, சாதியை பாதுகாக்க நினைக்கிறாங்க. அதனால் மக்கள் வந்து நல்லதுன்னு நினச்சி செய்கிறதெல்லாம் நல்லதாகி விட முடியாது. அப்போது சாதி வந்து நல்லதுன்னு சொல்கிறாரு, சொல்லும்போது நாம் என்ன நினைக்கிறோம்? அது கெடுதல்னு அவருக்கே தெரில அப்படின்னு தான் நாம் நினைப்போம். சாதி நல்லதுன்னு சொல்கிறவருக்கு தெரியாது. என்ன தெரியாது? நல்லதுன்னு சொல்கிறாரு பாருங்க, அவருக்கே தெரியாது அது கெடுதல்னு. சாதி வந்து நல்லது, மதம் வந்து நல்லது அப்படின்னு சொல்கிறார் பாருங்க, அவருக்கே தெரியாது அது வந்து பயங்கரமான கெடுதல் அப்படின்ட்டு. அது மாதிரி தான் மக்கள் வந்து நல்லதுன்னு நினச்சி செய்கிற எல்லாமே நல்லது கிடையாது. இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் நல்லதுன்னு நினச்சி சாப்பிட்றாங்க. அது நல்லது கிடையாது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. அதனால் உங்களை யாராவது அதை இட்லி சாப்பிடுங்க, பூரி சாப்பிடுங்க, பொங்கல் சாப்பிடுங்க, பிரியாணி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது நல்லதுன்னு நினச்சிட்டு அவங்க உங்களுக்கு தராங்க. ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் அது கெடுதல்னு. உங்களுக்கு கெடுதல் செய்கிறோன்னா அவங்களுக்கு தெரியாது. அவங்க அவங்க வந்து உங்களுக்கு நல்லது செய்யணும்னு செய்கிறாங்க. ஆனால் அவங்க செய்கிறது நல்லது கிடையாது, தீங்குன்னு உங்களுக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாது. அதனால் ஒரு செயலோட நோக்கம் சரியா தவறா என்பதை கண்டுபிடிப்பதற்கு அறிவு தேவை. அவங்களுக்கு அது தெரில. அவங்க பெரும்பாலான மக்கள் மூட நம்பிக்கையிலையும் முட்டாள்தனத்துலேயும் ஊறி போய் கிடக்கிறாங்க. அவங்க நினைக்கிறதெல்லாம் சரின்னு நினச்சிக்கிறாங்க. அது தப்புங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய அறிவு தேவையாக இருக்குது, பெரிய படிப்பினை தேவையாக இருக்கிறது, பெரிய அனுபவம் தேவையாக இருக்குது. அதனால் ஒரு செயலோட உண்மைத்தன்மை, பொய்மைத்தன்மை இது ரெண்டையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மிகப்பெரிய அறிவு தேவையாக இருக்குது. அதனால் சாதாரண மக்கள் இருக்காங்களா உலகத்தில், பெரும்பாலான மக்கள், இவங்களுக்கெல்லாம் எது சரி, எது நல்லது, எது கெட்டதுன்னு கண்டுபிடிக்கிற திறன் கிடையாது. அதுதான் உலகத்தில். அப்போ அதை தெரிஞ்சுக்கிறவங்க தான் இந்த உலகத்தில் அறிவுடையவர்களாக, பெரும்பாலான மக்களின் வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள், முன்மாதிரிகளாகவும் இருக்கிறார்கள்.